வணக்கம் அன்பான தமிழ் பேசும் உறவுகள் அனைவரையும் மீண்டும் ஒரு அழகான காணொலியூடாக சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் இன்றைக்கி யூகேயில் இருக்கிற அல்லது லண்டனுக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு உயிரியல் பூங்கா, அந்த இடத்துக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த இடத்துல இருக்கிற மிகவும் சிறப்பான நிறைய அம்சங்கள் இருக்குது. கட்டாயம் எல்லாரும் சென்று பார்க்க வேண்டிய முக்கியமான பூங்காவில் இந்த பூங்காவும் உண்டு. வாங்க இந்த பூங்காவுக்குள்ளே என்னென்ன சிறப்பம்சங்கள் அமைஞ்சிருக்கிறது நாங்கள் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முதல்ல இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இது போன்ற நிறைய காணொலிகள் என்னுடைய சேனலில் வந்து கொண்டிருக்கும். சரி, வாங்க காணொலிக்குள்ள போவோம். சரி, நாங்கள் லண்டனில் இருந்து கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிற இந்த விங்கம் என்ற இடத்துல தான் இந்த விங்கம் வைல்ட் லைஃப் பார்க் அமைஞ்சிருக்குது. இது கிட்டத்தட்ட 1.5 மணித்தேலம் எடுக்கும். ஆனால் சில வேளைகளில் 2 மணித்தேலமும் எடுக்கலாம். சரி, இப்போ நாங்கள் சேர்ந்துட்டோம். இதுதான் அதில் முன் என்ட்ரன்ஸ். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, விங்கம் வைல்ட் லைஃப் பார்க்குண்டு வடிவாக அழகாக போட்டிருக்காங்க. 2 பக்கங்களும் 2 டைனோசரை பெரிய சிலை மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த பக்கம் ஒரு டைனோசர், அந்த பக்கம் ஒரு டைனோசர். அதுக்கு பக்கத்திலே விங்கம் வைல்ட் பார்க்குண்டு வடிவடிச்சிருக்காங்க. பார்த்தாலே தெரியும், முன்னுக்கே உங்களுக்கு பிரம்மாண்டமான ஒரு கார் பார்க்குறதுக்கு நிறைய ஆயிரக்கணக்கில் காரை பார்க் பண்ணக்கூடிய வசதி இந்த முன் என்ட்ரன்ஸ்லேயே அமைஞ்சிருக்கு. அதால் உங்களுக்கு பார்க்கிங் சம்மந்தமான எந்த பிரச்சனையும் இருக்காது. சரி, அப்படியே நாங்கள் காரை பார்க் பண்ணிவிட்டு நடந்து இந்த பார்த்தீங்கன்னா இதுதான் நாங்கள் இப்போ நடந்து கொண்டு போகிற இடம். முன்னுக்கு போகிற என்ட்ரன்ஸ். இங்கே போய் தான் நாங்கள் டிக்கெட் எடுக்க போகிறோம். டிக்கெட் எவ்வளோ தெரியல, உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ. முன்னுக்கே வெல்கம் டு விங்கம் வைல்ட் பார்க்குன்னு அடித்து அதில் பெரிய ஒரு புலிர படத்தை போட்டிருக்காங்க. சரி, இதுக்குள்ளே போய் தான் நாங்கள் டிக்கெட் எடுக்கணும். வாங்க. பே பண்ணோன்னே எங்களோட ஹைலே ஒரு சீல் மாதிரி அடித்து விடுவாங்க. அதுதான் நாங்கள் பே பண்ணதுக்குரிய ஒரு அர்த்தம். சரி, அதுக்கு அப்படியே வெளியில் வந்தோடனே நான் முதலாவது எங்களோட ஹையில் ஒரு மெப்பை ஒன்று தருவாங்க. அந்த மெப்பை பார்த்துட்டு தான் நீங்கள் போடுமீன்னா நிறைய நேரம் எடுக்கும் இந்த பார்க்க சுற்றி பார்க்குறதுக்கு. முதலாவதே நாங்கள் குரங்கு இனத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு குரங்கு இனத்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் நீர் நாய். நான் நினைக்கிறேன் இது நீர் நாயாக தான் இருக்கும். இந்த நீர் நாய்க்கு எப்படி சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு பாருங்க. அதை அழகாக பழக்கி வச்சுருக்காங்க. அந்த ஒரு குச்சியொன்றை எடுத்து மேலே தூக்கும்போது அது வடிவாக கை 2 தூக்கி வச்சு கொண்டு இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிற மாதிரி எல்லாம் செஞ்சால் அதுக்கப்புறம் அந்த சாப்பாடு மீனை கொடுக்குறாங்க. இது நீர் நாய். ஆங்கிலத்தில் என்ன பேருன்னு தெரியலை எனக்கு. இந்த பாருங்க, எவ்வளோ அழகாக கேட்ச் பிடிக்கும். குயிக்காக ஒரு செகண்டில் கேட்ச் பிடிக்கும். எனக்கு பிடிச்ச ஒரு உயிரினம்டா இது தான். அவ்வளோ ஒரு ஃபன்னாக இருப்பாங்க. அவ்வளோவுக்கு சுறுசுறுன்னு ஓட்டி சண்டை பிடிக்கிறதும் வாங்கி அதை பார்த்தாலே ஒரு வித்தியாசமாக இருக்கும். இந்த இதை நீங்கள் நிறைய திறக்க பார்த்துருப்பீங்க. இது அவ்வளோவுக்கு சேட்டை. அப்படி ஒரு ஆளோட ஒரு ஆள் பார்க்குறத எட்டி கால் 2 தூக்கி வச்சுட்டு முன் கால் 2 வடிவ எட்டி பார்ப்பாங்க யாரும் வாராங்களான்னு. பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது. இது நான் நினைக்கிறேன் ஒரு வெப்ப வலயத்தில் வாழக்கூடிய ஒரு மிருகம். சரி, இப்போ அடுத்ததாக டாப்பிக்கல் ஹவுஸ். டாப்பிக்கல் ஹவுஸ் ரெண்டா எங்களோட ஏஷியா நாட்டில் இருக்கிற வெப்பநிலை மாதிரி அது மெயின்டைன் பண்ணுவாங்க. இதுக்குள்ளே அந்த நம்மளோட ஸ்ரீலங்கா, இந்தியா, ஜப்பான் அப்படியான இடங்களில் ஏசியா கண்ட்ரி தெரியும். அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடங்களில் வாழ்கிற தாவரங்கள், உயிரினங்கள் எல்லாமே இந்த இதுக்குள்ளே வச்சுருப்பாங்க. அந்த வெப்பநிலை சரியான ஒரு எங்கட இதில் தெரியுமா உங்களுக்கு, கிட்டத்தட்ட 28, 30, 35, 40 செல்சியஸ் வெப்பநிலை இருக்கும். அதே அளவுக்கு வெப்பநிலை இருக்கும். இங்கே வாழை மரத்துலேருந்து பச்சை கிளியிலேருந்து நிறைய இதை பார்க்கக்கூடியதாக இருக்கும்.
மீனை பார்த்து நாங்கள் இப்போ பாருங்கள் பச்சைக்கிளி, இது எங்களோட ஊரில் இருக்கிற இந்தியாவில் இலங்கையில் இருக்கிற அந்த பச்சைக்கிளி அதெல்லாம் வந்து இப்போ இது வந்து வெளியில் வாழாது. என்னென்னு சொன்னால் வெப்பம் அவ்வளோ குளிராக இருக்கும். இப்போ அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்க போகிறது வந்து வாங்க பார்ப்போம். முன்னாடி நான் நினைக்கிறேன் வாழை மரம் இருக்குன்னு சொன்னாங்க, போய் பார்ப்போம். இங்கே பாருங்க, வாழை மரம், வாழை தோட்டம் என்று சொல்லலாம். ஆனால் இந்த வாழை மரம் இங்கே இருக்கிறது அதிகம் என்னென்னு சொன்னால் வந்து காய்க்கிற தன்மை வந்து சரியான குறைவு. இது வந்து அந்த பெரிய கிளி ஒவ்வொன்றும் கிட்டத்தட்ட 2 அடி 2.5 அடி இருக்கும். சரி, முக்கியமான ஒரு இடத்துல வந்திருக்கோம் நாங்கள். இப்போ வந்து இந்த விங்கம் பார்க்கில் இருக்கிற மிக மிக ஒரு சிறப்பு முக்கியமான ஒரு விடயம் இந்த புலி தான். இது பெங்கால் புலி என்று சொல்லுவாங்க, அந்த இனம். இது வந்து இலங்கை, இந்தியா, அடுத்தது நம்ம ஏஷியன் கண்ட்ரியில் கூடிய அளவு இந்த புலி இனம் வந்து இருக்குது. எந்த பெரிய இனம் எந்த பெரிய ஒரு உருவம் பாருங்கள். அது எழும்பி நிற்கும் பொழுது ஒரு மனுஷனை விட உயரமாக இருக்குது பாருங்கள். மனுஷனே ஒரு 5 அடி 6 அடி இருப்பார். அது 10 அடி கிட்ட வரும்னு நினைக்கிறேன். எவ்வளோ உயரத்துக்கு பாருங்கள் எழும்பும்போது. எந்த பெரிய ஒரு உருவம். இது வந்து இந்த இனம்தான் வந்து இந்த பூனை இனத்திலே மிகப்பெரிய ஒரு இனம்னா இந்த பெங்கால் புலி என்றது தான். கிட்டத்தட்ட இந்த பெங்கால் புலி வந்து 10 to 15 வருஷம்தான் வாழும். அடுத்தது இந்த இப்படியான மிருக காட்சி சாலையில் அது வளரும் பொழுது ஒரு 20 வருஷம் வாழும் என்று சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே வந்து அழகாக பராமரிப்பாங்க, சாப்பாடெல்லாம் டைமுக்கு கொடுப்பாங்க. ஏதாவது நோய் நொடிகள் வந்தால் கூட அதுக்கு மெடிசன் எல்லாம் பார்த்தோம். அதில் ஒரு 20 வருஷம். இவரை பாருங்கள், இவர் வந்து நாங்கள் அடிக்கடி எங்களோட ஏரியாவில் பார்க்குற ஆள் வந்து வண்டி, காட்டுப்பட்டின்னா தெரியும் உங்களுக்கு. புழுதியும் ஊத்த மண்ணை கிண்டி தான் அப்படியே சாப்பிடும். புழுதி சாப்பிடும். ஒரே வண்டி தான் பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. ஆட்டுக்குட்டி, இது ஆட்டுக்குட்டி இல்லை, பெரிய ஆள் வந்து இது எங்கட ஊரில் இருக்கிற இனமாக இருக்குது பாருங்கள். இந்த ஆட்டு இனம் இல்லை, இது தாடியெல்லாம் வச்சுருக்குது. ஜோனத்தன் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறாரு. ஏன்னா அவருக்கு இது புதுசாக ஒரு எக்ஸைட்மெண்ட். புதுசாக முதல் நாங்கள் வந்து இப்படி ஒரு பார்க்க கூட்டிகிட்டு போகிறோம். கங்கரு அதிக அளவில் ஆஸ்திரேலியாவில் வாழக்கூடிய ஒரு உயிரினம் வந்து தீக்கோழிக்கு இந்த வெயில் தாங்க முடியலை. அதால் ஒரு குட்டை மாதிரி வெட்டி அதுக்குள்ளே தண்ணியை ஊற்றி வச்சுருக்காங்க. அதில் போயிட்டு அது வந்து அந்த கூழாகி கொள்ளுது பாருங்கள். அவ்வளவுக்கு இந்த தீக்கோழி தான் வெக்கையை தாங்கும். பட் இது வந்து என்னென்னு சொல்லுங்க பாவம். முள்ளம்பண்டின்னு சொன்னால் முதுகில் வந்து நிறைய முள் இருக்கும். இந்த சிங்கமும் நல்ல பெரிய ஒரு சிங்கம் பாருங்கள். இந்த பெரிய சிங்கம் நல்ல சாப்பாடு கொடுத்து வளர்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பார்க்கில் போனோடனே அவ்வளவு அந்த சிங்கம்ண்டா இப்படி தான் இருக்குமென்ற அந்த உணர்வு வரும் உங்களுக்கு. அதே மாதிரி புலியண்டா இப்படி தான் இருக்குமென்ற உணர்வு பக்கத்தில் இருந்து பார்க்கலாம். அதுவும் மிகப்பெரிய உயரமாக இருக்குது. அடுத்தது நாங்கள் இதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். இன்னொரு முக்கியமான ஒரு அம்சம் இருக்குது இதுக்குள்ளே, டைனோசர் பார்க். அதுக்குள்ளே குட்டியாக டைனோசர் பார்க் மாதிரி செஞ்சுருக்காங்க. அந்த காலத்தில் எப்படி டைனோசர் எல்லாம் வாழ்ந்திக்கோ அதெல்லாம் கண் முன்னே அழகாக வந்து கொண்டு வந்து காட்டியிருக்காங்க. சரி வாங்க உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம். என்னென்ன டைனோசர் எல்லாம் இருக்குது, எப்படி செஞ்சுருக்காங்கன்னு போய் பார்ப்போம். முன் என்ட்ரன்ஸுகளால் போகும்போதே ஒரு டைனோசர் உண்டு, 2 கையை விரித்து வரவேற்குது பாருங்கள். வணக்கம். சரி அப்படியே வாங்க உள்ளே போய் பார்ப்போம் எப்படி செஞ்சுருக்காங்கன்னு பார்ப்போம்.
இது டைனோசர் இனத்திலே வந்து அந்த பறவை இனம். எப்படி சொல்கிறது, இது பார்ப்போம். இது வந்து சரியாக உயிர் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு, என்ன சொல்கிற உணர்வு, அதுக்குரிய இதை கொடுத்துருக்காங்க, என்ன சொல்கிற ஆக்ஷன். நான் நினச்சேன் அது சில மாதிரி தான் இருக்க மட்டும் பார்த்தா அது வந்து அசையுது. அந்த ஒரு உயிரோட்டத்தோடு அந்த இதை வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. சில நாங்கள் எப்படி ஒரு அந்த காலத்தில் வந்து ஒரு டைனோசர் இருக்கக்குள்ளே நாங்கள் எப்படி போவோமோ அந்த ஒரு உணர்வை தூண்டும் வகையில், அதுக்கு ஒரு உயிரோட்டம் தாரும் வகையில் பாருங்கள், அதுக்கு ஒரு அசைவை கொடுத்துருக்காங்க. உண்மையாகவே கண்ணெல்லாம் ஆடி அசையுது. வாய் பார்த்தாலே எங்களுக்கு உண்மையாகவே டைனோசர் ஒன்று இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஜோனத்தன் பாயப்படுறான். ஜோனத்துக்கு அழ தொடங்கி டவுனில் வர அழுது கொண்டிருந்தான். சரி வாங்க பார்ப்போம். இதெல்லாம் அவ்வளோ அப்படியே உயிரோடு இருக்கிற மாதிரியே இருக்குது பாருங்க. கிட்ட போய் அதை பார்க்கும்பொழுது தான் உங்களுக்கு அந்த ஃபீல் கொண்டு வர, அந்த உணர்வு வரும். எல்லாத்துக்கும் ஒரு இது கொடுத்துருக்கான். வால் ஆடுது, ஒன்றுக்கு தலையாடுது. என்ன இந்த புல் வந்து கொஞ்சம் இன்னும் கூட அந்த 10 கிலோ இருக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இது அதுக்குள்ளே இருக்குது. இந்த மண்ணுக்குள்ளே வந்து அந்த எலும்பு கூடுகள், டைனோசர் இதெல்லாம் வந்து புதஞ்சு கிடக்கும். அந்த சின்னாக்களை கொண்டு இறக்கி விட்டால் அவங்க அதை தோண்டி கண்டுபிடிப்பாங்க. எலும்புகள் ஒரு என்ன சொல்கிற, அந்த பழைய காலத்தில் உண்மையாகவே இப்படித்தான் அந்த மண்ணுக்கு கீழே புதஞ்சிருக்க எலும்பை வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க, அந்த ஒரு உணர்வை தூண்டுறதுக்காக வேண்டி. இது வந்து டீராக்ஸ் என்ற டைனோசர். இதுதான் வந்து டைனோசரில் இருக்கிறதுல கொஞ்சம் பெரிய டைனோசர் ஆக. இதை பார்த்தோன்னே இப்படி ரியல் உண்மையாகவே இருக்கிற மாதிரி இருக்குது. ஜோனத்தனுக்கு அப்படி பயம் அழுது கொண்டு இருந்தால் பாருங்கள். கண்ணிலேருந்து அப்படி கை வந்து அப்படி நம்மளை கூப்பிட்ற மாதிரி ஒரு ஆக்ஷன் வச்சுருக்கிறான். அந்த பெரிய பார்த்தாலே இப்படி ஒரு உயிரினம் வந்து அந்த காலத்தில் வாழ்ந்திருக்கா என்ற மாதிரி ஒரு உணர்வை தூண்டுது. ஏண்டா சரியாக அதே ஹைட் அந்த உருவத்துக்கு ஏற்ற மாதிரி அதை வடிவமைச்சிருக்காங்க. இந்த எலும்பு கூட்டுற கண்டுபிடிச்ச அதே அளவு மாதிரி இங்கே அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து அந்த உருவத்தை வந்து அமைச்சிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து 2 டைனோசர் வந்து சாப்பிடுது. அது முதுகலை குட்டி டைனோசர் வந்து இது பார்க்குறதுக்கு அப்படி உண்மையாகவே குடும்பங்களாக வந்தால் சின்ன ஆட்கள் சிறுவர்களை கூட்டிக் கொண்டு பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு இடம் இது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவ்வளோவுக்கு என்ன சொல்கிறது, உண்மையாகவே அதை நம்ப முடியலை. அதை வந்து எப்படி சொல்கிறேன்டே எனக்கு புரியலை. அந்த நேரத்தில் நீங்கள் அந்த இடத்துல நின்று பார்த்தா அது தெரியும். அந்த காலத்தில் எத்தனையோ மில்லியன் வருடங்களுக்கு முன்னால் அழிஞ்ச இந்த உயிரினங்களோட நாங்கள் நின்று கொண்டிருக்கிற மாதிரி ஒரு உணர்வை வந்து எங்களுக்கு தருது. இங்கே பாருங்கள், இந்த முதலே பாருங்கள். முதல்ல வந்து அப்படியே உயிரோடு இருக்கிற மாதிரியே இருக்குது. பார்த்தா அவங்களுக்கு தெரியும் அப்படியே உயிரோடு இருக்குது. ஆவண்டு இந்த பெருசு பாருங்கள். நல்ல உண்மையாகவே அது ஒரு உண்மையாக இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு. ஒரு சின்ன பகுதி என்றாலும் ஒரு ஒரு பிரயோசனமான ஒரு முக்கியமான ஒரு இந்த விடயம் காணப்படுது. இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் நான் நினைக்கிறேன் அந்த டைனோசர்களிலே அந்த மரக்கறியும் மரங்கள் இலகுலைகளை சாப்பிட்ற உயிர் அந்த இருக்குது. அந்த பெரிய டைனோசர் வந்து அந்த இலகுலைகளை தான் சாப்பிடும். சரி, அதை பார்த்து முடித்த கையோட அடுத்ததாக வந்து இது ஆன்டலோப்னு சொல்லுவாங்க. ஒரு மான் மர இனத்தை சேர்ந்த ஒரு வகையான ஒரு இதுதான். இது ஆன்டலோப்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இதுக்குள்ளே வந்து பார்த்தா அப்படியே, அதாவது இது வந்து கீழே நின்று பார்க்கல, ஒரு வடிவாக செட்டப் பண்ணிட்டு நான் நினைக்கிறேன். அதுக்கு ஏன் இப்படி கூடாதுக்குள்ளே அடைச்சி வச்சுருக்காங்கன்னு தெரியல. மேலே இருந்ததுன்னு அதை பார்க்கணும். அதை பார்த்து முடித்த கையோட சரி
இடையில் வந்து ஒரு லஞ்ச் பிரேக் கொண்டு எடுத்தோம். உங்களுக்கு லேசி இன்னும் குட்டியாக ஒரு அழகான ரெஸ்டாரண்ட் இருக்குது. நீங்கள் அங்கேருந்தும் சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிட்றது நல்ல. இங்கே அவ்வளோவுக்கு பெரிய செலெக்ஷன் ஒன்றுமே இல்லை. சின்ன ஆக்களை கூட்டி கொண்டு விளையாடுறதுக்கு ஃபன் பண்ணுறதுக்கு குட்டி குட்டி சின்ன சின்ன விளையாட்டுகள் இருக்குது, கார்கள் இருக்குது. இதுவும் ஒரு நல்ல ஒரு ஃபன் நான் தான் இருந்தது. £1 போட்டால் ஒரு 1 மினிட் நாங்கள் அதில் ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து அந்த பெரிய கிளியை வந்து வெளியிலே பார்க்கக்கூடிய இருந்துச்சு பாருங்கள். எந்த பிரிசி பஞ்சவர்ண கிளியை பக்கத்தில் இருந்து பார்க்கும் பொழுது ஒரு சந்தோஷம்தான். அது வந்து கிட்டத்தட்ட நான் சின்ன குஞ்சு ஒரு என்ன சொல்கிறேன், எங்கட கிளியெல்லாம் வந்து சின்ன சின்ன கிளிகள் தானே. பக்கத்தில் இப்படி ஒரு பெரிய ஒரு கிளி ஆமையை பாருங்க வந்து போகுது. எந்த பெரிய ஆமை நடக்கையில் ஆமை மெல்ல தள்ளி நடக்கும். அதுக்கு பக்கத்தில் ஒரு கோழி, நம்ம கோழி என்ன தீக்கோழியா இல்லை, தீக்கோழி இல்லது வான்கோழியா தெரியலை. சரி வாங்க, அடுத்தது வந்து பெண்குயின். கட்டாயம் இதுவும் வந்து பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு விடயம் வந்து இது பெண்குயின். அப்படியே அப்படி பார்க்க பெண்குயின் கார்ட்டூன் வந்து சின்ன வயசில் நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் அதை வந்து நேரில் பார்க்கும்பொழுது இன்னும் ஒரு சந்தோஷம். அவங்களோட விளையாட்டுக்கள், தண்ணிக்குள்ளே பாயிறதும் எழும்புறதும் போயிட்டு நீந்துறது. இங்கே பாருங்கள், அவங்க நடையை பார்த்தாலே ஒரு சந்தோஷம். அப்படியே ரசித்து கொண்டே இருக்கலாம் அவங்களோட நடைகளை. அதில் அழகே வந்து அது நடந்து போகிற அழகு தான். வாழை ஆட்டி 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 வடிவாக நடப்பாங்க. சரி, நாங்கள் இப்போ பெண்குயினை பார்த்து முடிச்சுட்டு அடுத்ததுக்காக வந்து இன்னொரு பக்கத்துலேயே வந்து ஒரு நீர் ஓட மாதிரி ஒரு குளம் மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கி அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மா அடியோ இங்கே பாருங்கள் எவ்வளோ மீன். கொஞ்சம் சாப்பாடு சும்மா அங்கே அதில் பக்கத்துலேயே இருக்க ஒரு £1 காசு கொடுத்தா கொஞ்சம் சாப்பாடு தராங்க. அள்ளி போட்டு அவ்வளோ மீனும் வந்துட்டு எந்த பெரிய மீன். அதுக்குள்ளே வாத்து இருக்குது, அன்னம் இருக்குது. அன்னம் வந்துச்சுன்னா இது கருப்பு கலரில் இருக்குது. அன்னமண்டா வெள்ளை கலரில் எங்களுக்கு தெரியும். இது கருப்பு கலரில் இருக்குது. பாருங்கள் இங்கே பாருங்கள், அதுக்குள்ளே மீன் இருக்குது, வாத்து இருக்குது, அன்னம் இருக்குது. இது ஒரு வித்தியாசமான அன்னமா தெரியலை. இப்போ பாருங்கள் எவ்வளோ வடிவான ஒரு அமைப்பை செட்டப் பண்ணியிருக்கான்னு பாருங்க. இவ்வளோ மீன். இது எல்லாம் சாப்பாட்டுக்கு வாய் ஆவண்டு கொண்டு அப்படி கொஞ்சம் அள்ளி போட்டோன்னே சரி அப்படியே ஓடி வருவாங்க எல்லாரும். வந்து பெரிய ஒரு மீன் இருக்குது. அதுக்குள்ளே மீனுக்கும் அன்னத்துக்கும் சண்டை எலும்பு. ஐயோ கொத்தி போட்டு அந்த அன்னம். எவ்வளோ நல்லா இருக்குது. இது ஒரு ஹலோ, எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கீங்க? சரியான கவலையாக இருக்காரு. நீங்கள் ஓகேயா? ஏய் என்னது ஷர்ட்டை பண்ணக்கூடா. ஏய் ஓடிடு. சரி, அப்படியே வந்து களைச்சிட்டோம். உள்ளுக்குள்ளே சின்ன குட்டியாக ஒரு ஐஸ்கிரீம் கடை இருந்துச்சு. ஐஸ்கிரீமை வாங்கி குடிச்சிட்டு இன்னும் 2-3 இடங்கள் இருக்குது. இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது. அதில் கொஞ்சம் தான் பார்க்க கிடச்சிக்கு எங்களுக்கு. இன்றைய நாள் வந்து இதோடு நான் முடிக்க போகிறோம். ஏன்னு சொன்னால் இன்னும் நிறைய இடங்கள் பார்க்குறது இன்னொரு நாளைக்கு வந்து தொடர்ந்து எடுக்கலாம். இது வந்து அப்படியே வந்து அதுக்குள்ளே வந்து ஒரு சின்ன குட்டியாக கடைசியாக வரக்குள்ள ஒரு ஷாப்பிங் இருக்குது. அந்த ஷாப்பிங்கை முடிச்சு கொண்டு இனி தெரியும் தானே, அதில் இருக்க அனிமல் அது இது எல்லாமே வடிவ டோலாக செஞ்சு வச்சுருப்பாங்க. சின்னாக்கெல்லாம் போய் இனி இது சின்னாக்களோட ஷாப்பிங் தான். சரி, ஜோனதன் ஒரு ஜிராஃப் தூக்கிட்டார். அப்படியே
ஜிராஃபை ஓட்ட வச்சு இங்கே எடுத்துகிட்டு நாங்கள் நீ போகிறதுக்கு போவோம். சரி, அதுக்கு முதல்ல மறந்துடாமல் தொடர்ந்து எங்களோட நினைஞ்சிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இது போன்ற நிறைய காணொலிகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். பிரித்தானியாவை மட்டுமல்ல, நிறைய இடங்கள்லேருந்து காணொலிகள் நாங்கள் போட்டுக்கொண்டிருக்கோம், சமையல் காணொலிகள் போட்டுக்கொண்டிருக்கிறோம். ஸோ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இது போன்ற நிறைய காணொலிகளோடு நான் உங்களோட தொடர்ந்து பயணம் செய்வேன்.